சின்னாடுடைய பிரியவா போற்றி, பிரியவா போற்றி, பிரியவா எந்நாட்டவர்க்கும் போற்றி, இறைவா இறைவா போற்றி, இறைவா सर्वव्यापी महापेरियवा चरणं, महापेरियवा चरणं, सर्वव्यापी महापेरियवा चरणमाय पिरप्परुक्कुम महापेरियवा चरणं மாய பிறப்பருக்கும் மகா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமுதனம் கலிகதையும் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கூடக்கும் அவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கு. தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு கியா ஆப்கோ குச் ஹெல்ப் சாயே மேடம், क्या आपको कुछ हेल्प चाहिए मैडम. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவேன் தானே பாருங்கள். ஏதாவது ஹிந்தி டைட்டிலாக இருக்குது, அது சம்மந்தப்பட்டதாக தான் வருது. இது வந்து ஸ்ரீமதி காமாட்சி சுவாமிநாதன் அவருடைய இன்டர்வியூ. அதாவது காரணாங்கோவில் ஸ்ரீ பாலச்சந்திர ஐயரோட பொண்ணு அவர் ஏகப்பட்ட அன்னதானம் ஒரு இது மண்டபமே கட்டி அதில் பண்ணியிருக்கார். அப்படின்னா மகாபெரியவர்கிட்ட சொன்ன உத்தரவுப்படி அவர் பண்ணியிருக்கார் ஒரு ட்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார். அதை காமாட்சி வந்து வேலை பண்ணியிருந்தா போது கல்யாணம் எடுத்து அப்போ வேலை பண்ணிட்டு இருந்தாவா, ஒரு ஜாபில் இருந்தால் அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. ஆஃபீஸ் விஷயமாக ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. ராய்ப்பூர் போக வேண்டி வந்தது. அது இவள் வந்து ஃப்ளைட்டில் சென்னையில் இருந்திருக்கா. சென்னையிலேருந்து கல்கட்டா போயிட்டா. அங்கேருந்து கல்கட்டாலேருந்து ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ட்ரெயின் மூலமாக ராய்ப்பூர் வரணும். ராய்ப்பூர்லேருந்து ஒரு ரிமோட் பிளேஸ், ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது, அது பேர் சொல்லலை, அதுக்கு போகணும். இவளுக்கு அந்த ஊர் பாஷை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ ஏடாகூடமாக கொஞ்சோண்டு ஹிந்தி தெரியும், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்று இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், அவ்வளோதான். கிளம்பிட்டா. ராய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் கீழே இறங்கினா ஸ்டேஷன்லேருந்து இறங்கினோடனே எந்த பக்கம் போகணும். இப்போ வந்து அந்த ஏதோ ஒரு இடம் சொல்லியிருக்கா, அந்த இடம் பேரை சொல்லலாவா, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு வண்டி ஆட்டோவோ இல்லை எதாவது பிடிச்சி போகணுமே, என்ன கிடைக்கிறதோ அதை. அப்போ இதில் லெஃப்ட் பக்கமாக ஏறி அந்த படிக்கட்டில் ஏறி அந்த பக்கம் இறங்கணுமா, ரைட் சைடில் படிக்கட்டில் ஏறி அந்த பக்கம் இறங்கணுமா ஸ்டேஷனில், ஒன்றும் புரியலை. அப்போ வந்து யாரை கேட்குறது, எல்லாம் கடகடன்னு இறங்கினவாள்னா வேகமாக வெளியில் போயிட்டா இந்த பக்கம் அந்த பக்கம்னு. யாரையும் கேட்குறதுக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு ரயில்வே அந்த இதில் ஆஃபீஸ் ஏதோ ஒன்று திறந்துடாமல் இருந்தது ரூம். அது உள்ளே போனால் போய் சுற்றி பார்த்தா சின்ன ரூம், அது உள்ளே யாருமே இல்லை, வெளியில் வந்துட்டா. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த பிறகு திருப்பி ஏதோ ஒரு ரூம் இருந்தது தான். அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சா அதே கதை தான், யாரும் இல்லை. வெளியில் வந்துகிட்டே இருக்கும்போது வெளியில் ஏதோ கொஞ்சம் லக்கேஜஸ்லாம் வச்சுருக்க போல் இருக்குது. அந்த லக்கேஜஸ் இடுக்குலேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வருதான். யாரோ பொம்பளை லேடி பேசுகிற, அதை பொண்ணு பேசுகிறது. கியா ஆப்கோ குச் ஹெல்ப் சாயே மேடம் அப்படின்னு கேட்குறது. யார் ராஜ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அப்புறம் ஹான்னு இருக்கா. அதுக்கப்புறம் அப்புறம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கா. அவருக்கும் தெரிஞ்சிருக்க போல இருக்கு அந்த பொண்ணுக்கும். இங்கிலீஷில் உள்ள இதில் இவ சொன்னாலாம் ஐ ஹவ் டு கோ டு திஸ் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ் என்னன்றதை சொல்லலை. அந்த இன்டர்வியூ சொன்னால் தான் நான் சொல்ல முடியும். அந்த ஊர் அந்த ஆஃபீஸ் பேரை சொன்னோடனே அந்த ஊர் பேரும் அவளுக்கு தெரியும் போல இருக்குது. அப்போ அவள் சொன்னான்னா, என்னோடய பிரதர் இஸ் ஒர்க்கிங் இன் தட் ஆஃபீஸ் ஒன்லி மேடம், ஸோ ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மொபைல் எடுத்து, அப்போ அந்த காலத்தில் மொபைல் இருந்த காலம் போல இருக்குது. மொபைலில் பிரதருக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கா. ஃபோன் அடித்தா அவன் சொல்கிறான், அதெல்லாம் பெரியவா பெரியவாவுடைய பக்தர்களுக்கு பெரியவா அப்படியே அனுகிரகம் பண்ணுவார்ன்றது இதில் தெரியும். அந்த பிரதர் இந்த பொண்ணோட பிரதருக்கு ஃபோன் பண்ண அவன் சொல்கிறான்னா, நான் இப்போ தான் இறங்கி வந்துட்டுருக்கேன் படிக்கட்டில், வெளியே போயிட்டு வெளியேருந்து இப்படி உள்ளே வரான் போல இருக்கான் வெளியில். உள்ளே இவளை பார்க்க வரானா இன்னும் தெரியாது. நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், வெயிட் பண்ணேன் அப்படின்னா 2 நிமிஷத்துலேயே அவன் வந்துட்டானான்.
வந்தவொடனே அவள் ஏதோ சொல்லியிருக்கா ஹிந்தியில் இந்த மேடம்க்கு உங்கள் ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னோடனே அவன் சொன்னான்னா எஸ் மேடம் நான் வந்து அந்த ஆஃபீஸில் ஐ எம் ஒர்க்கிங் இன் தட் ஆஃபீஸ் ஒன்லி நீங்கள் வெயிட் பண்ணால் ஐ கேன் கெட் அ டாக்ஸி அதை எடுத்துகிட்டு நம்ம போகலாம், நானே கூட்டின்னு போகிறேன். அப்புறம் இவளுக்கு வந்து ஒரு டவுட்டு, ஏதோ வந்தோம் திடீர்னு அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிவிட்டு ஆளும் வந்தான், அந்த பையன் ஒர்க் பண்ணுறான்றான். எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் அப்படி. ஏன்னா இவள் வந்து இப்போ எல்லா ப்ரொடெக்ஷன் இப்போ நினைக்கிற மாதிரி நினைக்கிறா. ஆனால் வந்து யாருன்னா பெரியவா வந்து நம்மளுக்கு எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டுருக்காருன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவள் யாரை வந்து இது பண்ணுறா, அந்த பாஸுக்கு அந்த இடத்துக்கு வந்து இருக்க பாஸுக்கு ஃபோன் பண்ணானா அவர்கிட்ட விஷயத்த சொன்னான். இப்போ ரைட் நோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ராய்ப்பூர் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னு. எப்படி வரப்போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து இவன் பேர் என்னன்றதை கேட்டு அதை சொல்லலை இந்த இன்டர்வியூவில். இங்கே ஒருத்தர் இருக்கார் இந்த மாதிரி, அவர் வந்து இங்கே இருக்க இந்த பொண்ணு பேரை சொல்லி அவருடைய பிரதர்னா அவர் இங்கே வந்திருக்கார், இந்த உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன், நான் வர ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன்றார், அவர் கூட நான் வந்துவிட்டோமா அப்படின்னு கேட்டால் அவர் உடனே சொன்னாராம், ஆமாம்மா எஸ் அவன் அங்கே தான் இருக்கான், எனக்கு தெரியும், அவள் சிஸ்டர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறான் அந்த ராய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில். நீ வந்து ரிலையபிள் பர்சன் தான். அவள் காதில் விழுறது இவனு கேட்காத, அவள் காதில் கேட்டுக்கிறா, அவன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான், அவன் கூட நீ டாக்ஸியில் வந்துடுன்னு. அப்போ வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தானா கொஞ்சம் தூரம் அந்த ஊர்லாம் தாண்டி போனவுடனே ரிமோட்டாக இருந்ததான் அந்த பிளேஸு. 2 பக்கம் காடு மாதிரி இருக்கான். அங்கே வந்து அந்த கொள்ளைக்காரெல்லாம் அதிகம். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த வெஸ்ட் பெங்காலை ஒட்டினா மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஏகப்பட்ட இது இருக்குது அங்கே. திடீர்னு திருடாலாம் வந்து வழிப்பறி கொள்ளைக்காரெல்லாம் வந்து நிறுத்திட்டு கையில் இருக்கிறத பிடிங்கிப்பானான். என்ன இருக்குது நம்மக்கிட்ட, பணம் இருக்கோ நகை இருக்கோ எது இருக்கோ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விடுவானான். ரொம்ப மோசமான கேங் அங்கே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அது வந்து அவன் சொல்லிகிட்டே போனானா. அதனால தான் நல்ல காலம் நீங்கள் வந்து அங்கே போய் சிஸ்டரை கேட்டிங்க, நீங்கள் பாட்டுக்கு தனியாக ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சின்னு போயிடலான்னு போனால் ஊரில் இருக்க சில பேர்லாம் நம்ப முடியாது, அவள்லாம் டேஞ்சரஸாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கூட வரேன், எனக்கு தெரிஞ்ச டாக்ஸிக்காரனை கூப்பிட்டு நான் வந்தேன், சேஃபாக நம்ம போகணும். சேஃபாக நம்ம எங்கே போனோம், எல்லாத்துக்கும் நம்ம மேலே இருக்க பெரியவா வந்து தான் இப்படி ஒரு இதை பண்ணுறாரு. இல்லைன்னா அவள் யாரையாவது கேட்டுட்டு அப்படியே போயிருந்தான்னா முதல்லையே எங்கேயோ போயிருப்பாளே. எல்லாரும் வெளியில் போன பிறகு இந்த பொண்ணுக்கிட்ட டைரக்ட் பண்ணது யார், இந்த பொண்ணு மூலமாக தானே இந்த பையன் கிடச்சான், இவன் மூலமாக அந்த ஆஃபீஸில் இருக்க பையனே கிடச்சிருக்கான், அவரும் இவன் நல்ல பையன் தான், கூட்டின்னு வா கூட வா அப்படின்னு சொல்லிட்டுருக்காருன்னா ரிட்டர்னில் வந்து ஆஃபீஸ்லேயே ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிட்டா அவர் டாக்ஸியில் வந்துட்டாருன்னா பெரியவா கூடவே இருந்திருக்கார். ஜெய்சங்கர் அரசு மகாபிரிய பாதவச்சர்